ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கோம். அதேமாரி டெலகிராம் குரூப் இருக்குது. எல்லாத்துலேயுமே எவ்ரிடே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஜாப் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையுமே மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து இந்த வருஷம் மொதல் நோட்டிஃபிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 4 கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிலே மிகப்பெரிய பதவி தான் இதில் எல்லாமே இருக்கும். ஸோ குரூப் 1ல் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 1/4/2025 30/4/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5/5/2025 7/5/2025 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணலாம். அதேமாதிரி எக்ஸாமுக்கான தேதி ப்ரிலிம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 15/6/2025 அன்றைக்கி தான் ப்ரிலிம் எக்ஸாம் இருக்குது. மெயின் எக்ஸாமுக்கான தேதி உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தமாக 70 வேக்கன்சி மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேக்கன்சியும் சேர்த்து 70 வேக்கன்சி தான். பதவியை பற்றி பார்க்கலாம். ஓகே, முதல்ல டெப்டி கலெக்டர் கேட்டிருக்காங்க. 28 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெப்டி கலெக்டர் ஆகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 7 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் கேட்டிருக்காங்க. கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 19 வேக்கன்சி. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க. 7 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 3 வேக்கன்சி. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபரில் ஒரு 6 வேக்கன்சி. டோட்டலாக 70 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எல்லாமே மிகப்பெரிய பதவிங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்கள் 21 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 21 வயசு மினிமம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதிகபட்சமாக ஓசி கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓசி கேட்டகரி மட்டும். ஸோ இந்த பதவிக்கு இந்த டெப்டி கலெக்டர் ஃபஸ்ட்டு ஒரு 3 பதவிக்கு 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி அதுக்கு 4 to 6 உண்டான பதவிக்கு 34 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தா பிஎல் டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள். அவங்க மட்டும் 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு எவ்வளோ ஏஜ், எக்ஸர்விஸ்மேன் எவ்வளோ ஏஜ், விடோக்கு எவ்வளோ அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து நீங்கள் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்ச ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த டெப்டி கலெக்டராக இருக்கட்டும் அல்லது போலீஸாக இருக்கட்டும் கமிஷனராக இருக்கட்டும் 39 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த அசிஸ்டன்ட் கமிஷனரில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் டிகிரி முடிச்சவங்களுக்கு மட்டும் அதிகபட்சமாக 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். மீதி எல்லா பதவிக்குமே அதிகபட்ச ஏஜ் லிமிட் 39 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு 49 கொடுத்துருக்காங்க. விடோவுக்கு 39. அது மட்டும் இல்லாமல் எக்ஸர்விஸ்மேன் 55 வயசுலையும் அப்ளை பண்ணலாம். இதான் உங்களுக்கான பேசிக் ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முக்கியமான பேஜ். இப்போ நீங்கள் டெப்டி கலெக்டர் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கேண்டிடேட் மஸ்ட் possess a degree of any of the university அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது. நெக்ஸ்ட்டு டெப்டி சர்வெண்ட் ஆஃப் போலீஸ், இதுக்கு வந்து பார்த்தா கல்வி தகுதி கேண்டிடேட் மஸ்ட் possess a degree of any. ஸோ எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கும் அதர் திங் பீயிங் ஈக்குவல் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா preference shall be given to candidate who possess national award for physical efficiency. ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போலீஸ் சூப்பரண்டுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். பட் எனி டிகிரி முடித்தவங்க யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. யாருக்கு முன்னுரிமை அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து போத் பிகாம் டிகிரி மற்றும் பிஎல் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை. அதாவது பிகாம் டிகிரி மற்றும் பிஎல் முடிச்சுட்டு வித்து டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லா முடிச்சிருக்கீங்க, இந்த 3 டிகிரியுமே முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தா பிகாம் மற்றும் பிஎல் டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தா பிகாம் டிகிரி அல்லது பிஎல் டிகிரி ஏதாச்சும் ஒன்று முடிச்சுட்டு
டாக்ஸேஷன் லா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். நாலாவது பிகாம் டிகிரி அல்லது பிஎல் டிகிரி முடித்தவங்களுக்கு நாலாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிகாம் பிஎல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இதுக்கும் நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. பட் முன்னுரிமை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ரூரல் சர்வீசஸ் முடிச்சிருக்கீங்க, காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ரெண்டாவது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அல்லது டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். மூணாவதாக போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அல்லது டிப்ளமோ சோஷியாலஜி முடிச்சிருக்கீங்கன்னா மூணாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. பட் இவங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. ஓகே, அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் முடித்தவங்க, எஜுகேஷன் முடித்தவங்க, சோஷியலாஜி முடித்தவங்க, ஸ்டாட்டிஸ்டிக் முடித்தவங்க, சைக்காலஜி அண்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சோஷியல் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. இதுக்கும் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். பட் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா, the expression freedom fighter shall mean person who took part in any of the national movement inaugurated by the national congress அந்த மாதிரி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ரெண்டாவது த எக்ஸ்பிரஷன் ஃபேமிலி ஷெல் மீன் த ஃபாதர் மதர் சன் டாட்டர் கிராண்ட் சன், அவங்க ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்திருக்காங்க, உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்திருக்காங்கன்னா உங்களுக்கு செகண்ட் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ இதாங்க பேசிக் குவாலிஃபிகேஷன். இந்த 6 பதவிக்குமே எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் ஒரு சில பதவிக்கு அந்தந்த டிகிரி ஸ்பெஷலாக முடிச்சிக்கிங்கன்னா முன்னுரிமை மட்டும் கொடுக்குறாங்க. பட் எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்தாச்சு. அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. அது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஹை விஷன் வந்து ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் வந்து கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ண சொல்ல ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஹை விஷன் அந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட் கேட்குறாங்க. மற்ற பதவிக்கு ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட் தேவையில்லை, இதுக்கு மட்டும் தேவைப்படுது. ஸோ ஆண்களாக இருக்கீங்கன்னா ஹைட்டு மினிமம் நீங்கள் 165 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்க்கம்ஃபரன்ஸில் 86, எக்ஸ்பென்ஷனில் 5 கேட்டிருக்காங்க. உமனுக்கு ஹைட்டு மட்டும் 155 மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு செஸ்ட் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துறாங்க பாருங்கள். முதல்ல ப்ரிலிம் எக்ஸாம் வைக்கிறாங்க. ப்ரிலிம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்லேருந்து கொஷின் கேட்குறாங்க 175 மதிப்பெண்களுக்கு. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிலிட்டிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து சிலபஸ் 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. மொத்தமாக 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது, மேக்ஸிமம் 300 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ 200 கொஷின் 300 மதிப்பெண் எக்ஸாம் இருக்க போது. ஸோ ஓஎம்ஆரில் தான் இருக்கும், ஆப்டிக்கல் மார்க் ரெகனைசேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓஎம்ஆர் மெத்தடில் தான் எக்ஸாம் இருக்க போது. நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாமினேஷன் மற்றும் இன்டர்வியூ பற்றி கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம் எக்ஸாமில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு போவீங்க. இதில் பேப்பர் 1, ஸோ மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 இருக்க போது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க எஸ்எல்சியில். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் கட்டாய தகுதி தேர்வு வைக்கிறாங்க 100 மதிப்பெண். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 இருக்க போது டிகிரி ஸ்டாண்டர்டில். பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 இருக்க போது டிகிரி ஸ்டாண்டர்டில். பேப்பர் 4 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 இருக்க போது டிகிரியில். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ மொத்தமாக 850 மதிப்பெண்களுக்கு ஓவராலாக மார்க்கை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ எப்படி மார்க்கை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் 1 இருக்குது பாருங்கள், அதை மார்க்கை வந்து மெரிட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அது ஜஸ்ட் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் பேப்பராக வச்சுருக்காங்க. ஸோ பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 மற்றும் இன்டர்வியூ இதில் இருக்க மதிப்பெண்ணை வச்சு தான் உங்களை கால்குலேட் பண்ணப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 850 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குதுங்க. ஸோ இதில் யார் அதிகபட்ச மதிப்பெண் ரிசர்வேஷன் படி எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஜாப் வந்து போகும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் செட் டு போத் தமிழ் மற்றும் இங்கிலீஷ். ஸோ கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன. ஸோ 1 டைம் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறாங்க, புதுசாக ஓடிஆர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ கீழே கண்டிப்பாக உங்களுடைய நேம் ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதியை அட்டாச் பண்ணுங்கள், அது அவசியமானது. எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க, மொத்தமாக 44 எக்ஸாம் சென்டர் இருக்குது.
மெயின் எக்ஸாம் மட்டும் சென்னையில் இருக்கும், ப்ரிலிம் எக்ஸாம் வந்து 44 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் எக்ஸாம் சென்னையில் மட்டும் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான புக் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க அந்த புக்கை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நான் ப்ராடக்ட் லிஸ்ட்டில் அந்த லிங்க் அந்த புக்ஸ்லாம் நான் ஆட் பண்ணிடுறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் பை பண்ணிவிட்டு அதை நீங்கள் ப்ரிப்பேர் ஆக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்களே இந்த வேலைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். உள்ள ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.